السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கின்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற மூமின்களான அனைவரின் மீதும் உண்டாவதாக. பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய ஜும்மாவுடைய நாளில் பிதாத் ஓர் வழிகேடு என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பிக்கை கொண்ட மக்கள் நேரு வழியில் பயணிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் திருமறை குர்ஆன் என்னும் வேதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த வேதத்தோடு சேர்த்து அதற்கு விளக்கமாக வாழ்வியல் வழிகாட்டியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நமக்கு முன்மாதிரியாக ஆக்கியிருக்கிறார். முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், வணக்க வழிபாடாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை போன்ற இன்ன பிற எதுவாக இருந்தாலும், இந்த இரண்டிலும் நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய வேதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளில் இருக்கிறது. இந்த இரண்டைத்தான் நாம் பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 32வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான், குல் அத்தியுல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், நீங்கள் புறக்கணித்தால், ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரின், தன்னை மறுப்போரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும். அதுதான் முஸ்லிம்கள் மீது இறைவன் சுமத்திய கடமை. நாமளாக அதை புறக்கணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்காது, அல்லாஹ் நம்மை விரும்ப மாட்டான் என்று திருமறை குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டார். அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்ற வேண்டும், நேசிக்க வேண்டும். அதுதான் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடமை. ஆனால் இந்த இரண்டையும் தாண்டி இன்றைக்கு பல இஸ்லாமிய மக்கள் வேறு வேறு வழிகளை தேர்வு செய்வதனால், வழிகாட்டுதல்களை தேர்வு செய்வதனால் பிதத்தான விஷயங்கள் இந்த சமூகத்திற்குள்ளே ஊடுருவி கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கலாம். பக்தி முத்தி போய் அதிகமான நன்மைகள் நாம் செய்யணும் என்ற அடிப்படையில் திருமறை குர்ஆனில் சொல்லப்படாத, நபிகள் பெருமானாருடைய வழிகாட்டுதலில் சொல்லப்படாத பல செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். நீங்க புரிந்து கொள்வதற்கு உதாரணத்திற்கு சமீபத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நாம அடையாளப்படுத்தலாம். இப்ப லால் சலாம் சொல்லி ஒரு படம் வருது இல்லையா, அது அவர்கள் நடிப்புக்காக, வியாபாரத்திற்காக, அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவதற்காக செய்யறாங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல எடுத்து பாருங்க, முஸ்லிம்கள் தொப்பியை அணிந்து கொண்டு
தாடியை வைத்துக் கொண்டு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அல் ஃபாத்திஹா ஓதக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம். இப்ப சமீபத்துல 3 நாட்கள் முன்னால் இந்த வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீங்க அந்த படம் வெற்றி அடையணும், அடையாம போட்டு அது வேற விஷயம். ஆனால் அதற்காக ஓதப்படக்கூடிய ஃபாத்தியாக்கள் இருக்குல்ல, அல் ஃபாத்தியா என்பது சாதாரண விஷயமா? திருமறை குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் அதுதான். திருமறை குர்ஆனுடைய தோற்றுவாய் அதுதான். அதற்கு பல சிறப்புகளை நபிகள் பெருமானார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக தாம் எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு படங்களுக்கு ஃபாத்தியா ஓடுவதும் இறந்தவருக்கு ஃபாத்தியா ஓடுவதும் போன்ற வழிகாட்டுதல்களை இந்த சமூகத்திலே பின்பற்றப்படுகின்றார்களே, இதற்கு காரணம் என்னன்னா இந்த இரண்டையும் விட்டதுனாலதான். அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதல்ல நம்முடைய வழிமுறைகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த 2 விஷயங்களை விட்டதினால் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய நிலையாக இருக்கிறது. அப்ப இதுல நாம கவனமாக இருக்க வேண்டும். இந்த பிதஅத்துகள் சிர்க்குகள் என்பது நம்மை மறுமையிலே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா சாதாரணமாக பேசிக்கொண்டு அதை அலட்சியமாக எடுத்துக்கொண்டு அதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா என்று கடந்து விட்டு செல்லக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், அவர் இறையச்சத்தில் உச்சாணி கொம்பில் இருந்தாலும் சரி, பிதஅத்தில் அவர் இருந்தால், இறைவனுக்கு இணைகரிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அவர் மறுமையில் வெற்றி அடையவே முடியாது என்பதை நாம கவனத்தில் கொள்ளணும். இந்த பிதஅத்துகள் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? புது புது கலாச்சாரங்கள் எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது தெரியுமா? வரலாறுகளில் நீங்கள் எடுத்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். தௌஹீத்வாதிகளிடமிருந்துதான் இந்த புதுமைகளும் சிர்க்குகளும் உருவாகி இருக்கின்றன. இப்ராஹிம் நபி அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செஞ்சாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்ற கொள்கையை மக்கள் மத்தியில் போதித்தார். அவர்களை பின்பற்றி வந்த ஏகத்துவவாதிகள் இருக்கிறார்களே, இப்ராஹிம் நபி இருக்கும் வரைக்கும் இறைவனை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் நபி இறந்ததற்கு பின்னால் இப்ராஹிம் நபியவே வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த சிர்க்கு எங்கிருந்து வருது, பிதஅத் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, யார் அதிகமாக ஒருவரின் மீது நேசம் வைக்கிறோமோ அந்த நேசம் தன்னுடைய கண்களை தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை மறைத்து விடுகிறது. இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? சிலையை வணங்கக்கூடாதுன்னு. ஆனா இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சது யாரு? தௌஹீத்வாதி. வேற யாரும் வைக்க மாட்டாங்கல்ல. இப்ராஹிம் நபியை எதிர்க்கிற ஆளா போய் இப்ராஹிம் நபிக்கு சிலை வைப்பாங்க? இன்னைக்கு பெரியார் கொள்கையை பற்றி பேசுகிறார்கள். புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். பெரியார் கொள்கையை பற்றி பேசுகிறார்கள். பெரியாரை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரியாருடைய சிலைகளை உடைக்கிறார்கள். ஆனால் யார் பெரியாரை நேசிக்கிறார்களோ ஆதரவு வைக்கிறார்களோ அவர்கள் தான் பெரியார்களுக்கு சிலை வைக்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? நாம் இன்றைக்கு தௌஹீதில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஏகத்துவ கொள்கைகளை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில் உறுதியாக நெருப்பாக அதில் காலம் முழுக்க பயணிக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இருந்தால் மாத்திரம்தான் நாம் வழிகட்டில் செல்ல முடியாது. இல்லை என்றால் தௌஹீத்வாதிகளே தடம் புரண்டு விடுவார்கள். பெரியாருக்கு எங்கெல்லாம் சிலை வைக்கப்படுதோ, அது எங்கெல்லாம் உடைக்கப்படுகிறதோ அதை எதிர்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரியாசம். ஆனா பெரியாருடைய கொள்கை என்ன? சிலை வைக்கக்கூடாது. அது பேசுமா? அதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா என்று சொன்னார்கள். அப்ப நீங்க இந்த 2 விதமான வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, இன்னும் பல நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த கொள்கையில் கோட்பாடுகளில் இதெல்லாம் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் பின்பற்றி வந்த மக்களே காலத்திற்கு பின்னால் என்ன செஞ்சாங்க? அந்த தவறை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப ஈசா நபியை பின்பற்றாங்கல்ல கிறிஸ்தவர்கள், ஈசா நபி அவர்கள் ஏகத்துவ கொள்கையைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது என்றார்கள்.
ஆனா ஈசா நபியை கடவுளாக்கியது யாரு? யூதர்களா? கிறிஸ்தவர்கள் தான். யார் ஈசா நபியை ஈமான் கொண்டார்களோ, நம்பிக்கை கொண்டார்களோ, அவர்கள் தான் ஈசா நபியை கடவுளாக்கினார்கள். இறைவன் சொன்ன சட்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்தார்கள். இறைவன் துறவரத்தை அவர்களுக்கு அனுமதிக்கல. ஈசா நபியும் திருமணம் முடிச்சாங்க. ஏற்கனவே வந்த அனைத்து நபிமார்களும் திருமணம் முடித்திருந்தார்கள். ஆனா இந்த ஈசா நபியை பின்பற்றி வந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இஞ்சில் என்ற அந்த வேதத்தில் இருக்கின்ற இல்லாத பல விஷயங்களை தன்னுடைய வாழ்வியலில் வணக்க வழிபாடாக பின்பற்றினார்கள். அல்லாஹ் துறவரத்தை அவங்களுக்கு அனுமதிக்கல. திருமணம் முடிக்கணும் என்பதுதான் இறைவனுடைய சட்டமாக இருந்தது. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களாகவே துறவரத்தை மேற்கொண்டார்கள். திருமணம் முடிக்க கூடாது, கன்னியாஸ்திரிகளாக இருப்பதுதான் இறைவனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு என்று சொல்லி இறைவன் வழங்கிய சட்டங்களை தூக்கி எறிந்தார்கள். அப்ப நீங்க காலம் முழுக்க வரலாறுகளில் எடுத்து பார்த்தால் இந்த பிதாத்துகளும் சிறுக்குகளும் எங்கிருந்து உருவாகுகிறது என்றால், எந்த தௌஹீதுவாதிகள் பிதத்துக்கு ஆதரவாக செல்கிறார்களோ, எந்த தௌஹீதுவாதிகள் புதுமையினால் எந்த ஒரு தவறும் இல்லை என்று பேசுகிறார்களோ, அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்களோ, அவர்களால் தான் இந்த சமூகத்திலே ஏராளமான பிதத்துகளும் அனாச்சாரங்களும் உருவாகி இருக்கிறது. நீங்க கண்கூடா பார்க்கலாம். இது வரலாறுகள் உள்ள உண்மை. இதை யாரும் மறுத்து பேச இயலாது. என்னங்க தௌஹீதுவாதிகள் அப்படி செய்ய முடியுமா என்று சொல்லவே முடியாது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ரசூலா இருக்கும் பொழுதே மக்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. ரசூலா இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க? கட்டுக்கோப்பாக இதுதான் சட்டம், இதுதான் வகி, இதுதான் இறை சட்டம் என்பதை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதுக்கு சில உதாரணங்களை நாம ஹதீஸ்ல பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க தெரியுமா? இது எதற்காக சொல்றேன்னா, மார்க்கம் தெளிவா இருக்குது, குர்ஆன் என்பது தெளிவாக இருக்கிறது, ஹதீஸ் என்ற கிதாபுகள் தெளிவாக இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தில் புதுமைகளை அனாச்சாரங்களை புகுத்தியவர்கள் மக்கள்தான் என்பதற்கு பல சான்றுகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு போயிட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் ரசூலா கூட வர்றாங்க. ரசூலா கூட வர்றவங்க புதிதாக இஸ்லாத்தில் இணைந்தவர்கள். அந்த செய்தியிலே அப்படித்தான் வருது. உடனே சஹாபாக்கள் இப்படி செஞ்சாங்களான்னு கேட்டக்கூடாது. ரசூலா கூட வரக்கூடியவர்கள் மூத்த சஹாபாக்களும் இருந்தார்கள், புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களும் இருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல என்ன வழக்கமாக இருந்தது என்றால், தாதுல் அன்வாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம், அதுக்கு விசேஷமான சக்தி இருக்கிறது என்று அந்த மக்கள் நம்பி இருந்தாங்க. முஸ்ரிக்கீன்கள் நம்புவாங்க. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இந்த மரத்துல நம்ம வாழை தொங்க விட்டுட்டு போனோம்னா போர்க்களத்தில் எப்படியாவது வெற்றி கிடைச்சிரும், ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை யார் இடத்துல இருந்தது? முஸ்ரிக்கீன்கள் இடத்துல இருந்தது. இந்த புதுசா இஸ்லாத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த மக்கள் சொல்றாங்க, ரசூலா இருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மரம் சக்தி வாய்ந்தது, நாம இப்ப போர்க்களத்துக்கு போக போறோம், நம்மளுடைய வாழ்க்கையை அம்புகளை இந்த தாதுல் அன்வாத் என்ற மரத்தில் வைத்துவிட்டு நாம் கொண்டு சென்றால் போரில் வெற்றி கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா நபியருடைய வரலாற்றை சுட்டிக்காட்டி, மூசா நபி இருக்கிறார்களே, அவர்களுடைய சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபிரௌனிடம் இருந்து கடலை பிளந்து அந்த சமூகத்தை எல்லாம் காப்பாற்றினான். காப்பாற்றியதை கண்கூடாக பார்த்து விட்டு மூசா நபியிடத்தில் கேட்டார்கள், ஃபிரௌனுக்கு இருப்பதை போன்ற கடவுள்கள், அந்த மக்கள் வணங்கக்கூடிய கடவுள்களை போன்று எங்களுக்கும் மூசாவை நீ கடவுளை ஏற்படுத்து என்றார்கள். புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் புரியுதா? மூசா நபி கூடவே பயணிக்கக்கூடிய அந்த மக்களே அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கிறாங்க, அல்லாஹ் தான் காப்பாத்துறான்னு தெரியுது. தெரிஞ்சிருந்தோம் என்ன செஞ்சாங்க? இந்த பொருளுக்கும் சக்தி இருக்குது, இதுவும் கடவுள் தான் அப்படின்னு நம்ம நம்பினா என்ன அப்படின்னு மூசா நபி இடத்துல கேட்டாங்க. மூசா நபி சொன்னாங்க, நீங்க எல்லாம் நாசமா போங்க, உங்களுக்கு ஒன்னும் புரியலையா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையே, அல்லாஹ்வுடைய தன்மையே, அல்லாஹ்வுடைய ஆற்றலே நீங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என்று மூசா நபி அவர்கள் கடுமையாக பேசினார்கள். அதே போன்று நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்களா? மரத்துக்கு சக்தி இல்ல, கொடி மரத்துக்கு சக்தி இல்ல, தாயத்துக்கு சக்தி இல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட எந்த பொருளுக்கும் சக்தி இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
குல்லை உசீபனா இல்லாமா கத்தவல்லாகுள்ளனா, அல்லாஹ் விதித்ததை தவிர நமக்கு ஒன்றும் அணுகாது. இறைவன் வெற்றியை தர வேண்டும் என்று தீர்மானித்தால் வெற்றி கிடைக்கும், இறைவன் தோல்வி என்று தீர்மானித்தால் தோல்வி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீங்க என்னன்னா அந்த மரத்துல வாழ வைக்க சொல்றீங்க, அம்புகளை தொங்க விட சொல்றீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது பிதத்தான புது புது கலாச்சாரங்களுக்கு உண்டான வழிகாட்டுதல்களை மக்களிடமிருந்து ஆலோசனையாக வருவதை நீங்க பார்க்கலாம். மக்கள் ஏதாவது புதுசா செய்யணும் என்ன செய்வான், உடனே நம்ம என்ன செய்வோம், புதுசா இருக்குது, இவ்வளவு பேர் ஆதரிக்கிறாங்களே, இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களே, இவ்வளவு பேர் இந்த கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றுகிறார்களே, நாமளும் பின்பற்றலாம், நாமளும் போனா என்ன என்ற ஒரு நிலை உருவாகுகின்ற காரணத்தினால் அதை தடுப்பதற்கு சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் முன்வராத காரணத்தினால் இந்த பிதஅத்துகளும் அனாச்சாரங்களும் இன்னைக்கு தலை தூக்கி என்ன ஓங்கி நிற்கிறத நாம பார்க்கலாம். ரசூலா உயிரோடு இருக்கும்போது நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம். அதே மாதிரி ரசூலா ஒரு நேரத்துல வீட்டுல இல்ல, ரசூலா வெளியே ஒரு வேலை விஷயமாக சென்று விட்டார்கள். ஒரு 3 நபி தோழர்கள் ரசூலா வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலாவுடைய வாழ்க்கை வழிமுறைகளை வணக்க வழிபாடுகளை அறிந்து கொள்வதற்காக ரசூலாட்ட வர்றாங்க. அப்ப அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைப்பார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நேரங்களில் நின்று தொழுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் அதிகமாக நினைச்சுவாங்க தொழுவாங்க என்றெல்லாம் பல வணக்க வழிபாடு விஷயங்களை சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த 3 பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, வந்த 3 பேரும் ரசூலா அல்லாஹ்வுடைய தூதர், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவங்க சொர்க்கவாசன் முடிவாய்ப்பட்டுருச்சு. ஆனா அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இவ்வளவு நன்மைகளை செய்யும் பொழுது நாம ஏன் அதிகமா செய்யக்கூடாதுன்னு அவங்கதான் நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல, வந்த மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்தை கேட்டுவிட்டு நாமளாக அதிகமா செஞ்சா என்ன, மார்க்கத்துல தப்பா, அது என்ன ரசூலுல்லாஹ் கண்டிக்காம போறாங்க என்று நினைத்து கொண்டு என்ன செய்றாங்கன்னா 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறார்கள். இனிமே நான் திருமணம் முடிக்க மாட்டேன், கல்யாணமே வாழ்க்கையில பேச்சே கிடையாது, நான் துறவரத்தை மேற்கொள்ள போறேங்கிறார் ஒருத்தர். ஒருத்தர் சொல்றாரு, நான் இரவு முழுக்க தூங்கவே மாட்டேன், நான் தொழுது கொண்டே இருப்பேங்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, நான் காலம் முழுக்க நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், சாப்பிடவே மாட்டேங்கிறார். இது நம்மளுடைய பார்வையில் எப்படி தெரியும், ஆஹா பக்தி ரொம்ப முத்தி போயிருச்சு, நன்மையான விஷயங்கள் அதிகமா செய்யறதுக்கு நாடுறாங்க, இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான், இவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ரசூலுல்லாஹ் இதை கேள்விப்பட்ட உடனே அந்த 3 நபர்களை போய் சந்திக்க போறாங்க. யாருப்பா அது திருமணம் முடிக்க மாட்டேன்னது, யார் நான் தூங்காம பொழுதனைக்கும் தொழுகிட்டே இருப்பேன்னு சொன்னது, யாருப்பா அது சாப்பிடாம நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னது அப்படின்னு உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க தான் அப்படி சொன்னோம், நாங்க தான் அந்த முடிவு எடுத்தோம், இங்க வாங்க. இஸ்லாம்னா என்ன தெரியுமா, முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்கள் முடிவெடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, நான் இரவு நேரங்களில் தூங்கவும் செய்கிறேன், தொழவும் செய்கிறேன், நான் நோன்பு வைக்கவும் செய்கிறேன், சில நேரங்களில் நோன்பை விட்டுவிடவும் செய்கிறேன், நான் இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபாடாக இருந்தாலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கை விஷயத்தில் நான் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டு, இதுதான் இஸ்லாம், இதை தவிர்த்து நீங்களாக எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு புதிதாக ஒரு முடிவை எடுத்துக் கொண்டீர்களே ஆனால் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக அந்த 3 நபி தோழர்களை கண்டித்து விடக்கூடிய சம்பவங்களை நாம பார்க்கிறோம். இதை எதுக்காக சொல்றேன்னா, நாம செய்யக்கூடிய புதிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, கலாச்சாரங்களாக இருந்தாலும் சரி, அது மனிதர்களால் உருவாக்கப்படுவதை தவிர இறைவனால் உருவாக்கப்படுவது கிடையாது, இறை தூதர் காட்டி தந்த வழிமுறை கிடையாது என்பதை தௌஹீத்வாதிகள் நாம் முதல்ல புரிந்து கொள்ளலாம். ஏன் இதை நம்ம அழுத்தம் திருத்தமாக நம்மளிடத்துல சொல்றோம், நம்மளிடத்திலுமே இந்த பிதஅத்துக்கு ஆதரவு சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம், இறைவனுக்கு இணையற்பிக்கக்கூடிய சிற்கான நிலைகளை பற்றிய ஆதரவை சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இந்த நிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது, தெல்ல தெளிவா இருக்கணும்.
அல்லாஹ் எந்த பாதையை சொல்லியிருக்கிறார், ரசூலா எந்த வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள் என்பதிலே நாம் தெள்ள தெளிவாக இருக்கணும். இதற்கு சில அடிப்படையான விஷயங்களை நாம புரிந்து கொள்ளணும். இந்த பிதஅத்து, சிர்கு, புதிய புதிய கலாச்சாரங்கள் இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாமல் இறைவன் சொன்ன சட்டங்களை மாத்திரம் நான் பின்பற்ற வேண்டும் என்றால் நான் சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை தெரியாதனாலதான் இன்றைக்கு பல பேர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்துல இல்லாத பல வணக்க வழிபாடுகளை ஏற்படுத்துறாங்க. மெகராஜுடைய பயணத்தை முன்னிட்டு ரஜப் 27 2 நாட்களுக்கு முன்பாக எல்லா பள்ளிவாசல்களிலும் விசேஷ வணக்க வழிபாடுகள் நடைபெற்றது. அதற்காக ஏராளமான அதாவது விசேஷமான பாத்தியாக்கள் ஓதப்பட்டது, நிறைய வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இது எதனால நடத்தப்பட்டது? ரசூலா மேராஜுக்கு போறாங்க, அதை சிறப்பிக்கும். சரி, ரசூலா சொன்னாங்களா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இப்படிப்பட்ட வழிபாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று காட்டி தந்தானா என்றால் ஹதீஸ்ல கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் இந்த மெஹராஜுடைய பயணத்தை சோதனைக்காக தான் வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் திருக்குர்ஆன்ல. அல்லாஹ் என்ன செஞ்சான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்ற சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சான், நபியே மெஹராஜ் இன்னொரு பயணத்துக்கு கூட்டு போறான். மக்காவில இருந்து பைத்துல் மக்திஸ் போய் அங்கிருந்து புராக் என்ற வாகனத்துல போய் நபிமார்களை சந்தித்து சொர்க்கம் நரகத்தை எல்லாம் பார்த்து விட்டு மக்களிடத்துல வந்து சொல்றாங்க. பல பேர் நம்பவே இல்லை, எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. அதுக்காக தான் இந்த பயணத்தை வச்சேங்கிறான்ல. யாரு இந்த நபியை ஈமான் கொள்கிறார், யாரு இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியே செல்கிறார், இந்த நபியை வெறுக்கிறார் என்பதை பார்ப்பதற்காக தான் நான் என்ன செஞ்சேன், இந்த படிப்பனை இந்த சோதனையை வச்சேங்கிறான்ல. மெஹராஜ் இரவு போனாங்கல்ல, அப்பதான் தொழுகையே வாங்கிட்டு வராங்க. மெஹராஜ் இரவுக்கு போன பிறகு அல்லாஹ் அப்பதான் தொழுகையை கடமையாக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு மெஹராஜ் போயிட்டு வந்த பிறகு 23 ஆண்டு காலம் பூமியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த 23 ஆண்டு காலத்தில் மெஹராஜ் இரவுக்காக சிறப்பித்து ஏதாவது ஒரு விசேஷ வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்களா என்றால் ஒரு ஆதாரம் கூட ஹதீஸ்கள்ல கிடையாது. அப்ப இது யார் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது? மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்தால் நன்மை கிடைக்கும், அதை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சொல்றோமே, இதுவெல்லாம் மக்களால் உருவாக்கப்பட்டு இதற்கெல்லாம் இப்படியான நன்மைகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு என்ன அடிப்படை காரணம் தெரியுமா? இஸ்லாத்தினுடைய பேசிக்கே நாம விளங்கல், இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவத்தை முதல்ல விளங்கினால் இது போன்ற வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம சொல்லுவோம், சரியா இது பிதஅத்து தான், இது இறைவனுடைய சட்டத்துக்கு மாற்றமானதான் சொல்லுவோம். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறா, அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்குல்ல, இந்த மார்க்கம் உங்களுடையதோ உங்களுடைய முன்னோர்களுடையதோ நபிமார்களுடையதோ அல்லது சஹாபாக்களுடையதோ பெரிய பெரிய மார்க்க அறிஞர்களுடையது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. ஒரே வரியில முடிஞ்சுச்சா? இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்குரிய மார்க்கத்திலே நாம் அங்கம் வகித்தவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களைத்தான் நாம கேட்க வேண்டும். இந்த இஸ்லாத்தில சட்டங்களை விதிக்கக்கூடிய அதிகாரம் நபிமார்கள் கூட கிடையாது. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, இது இப்படிதான் செய்யணும் என்று நபிமார்கள் கூட சொந்தமாக சொல்ல முடியாது, செய்ய முடியாது. அதற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருக்குர்ஆனுடைய வசனத்தின் ஒரு உதாரணத்தை சொல்றேன். மக்காவில் இருந்த முஸ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, முஹம்மதே நீங்க கொண்டு வந்த திருக்குர்ஆன் இருக்குல்ல, அந்த வேதத்தை எங்களால பின்பற்ற முடியாது. இது குர்ஆனுடைய வசனம், அதாவது 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில் இருக்கு. இந்த குர்ஆன் அல்லாத வேற ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வாங்க, எங்களுக்கு ஏற்றவாறு பின்பற்றுவதற்கு தக்கவாறு நீங்கள் மாற்றி அமைத்தால் நாங்கள் உங்களை பின்பற்றுகிறோம் என்று மக்கத்து காஃபிர்கள் சொன்னாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, எனக்கு தூதுத்துவ செய்தி தான் எடுத்து சொல்றதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு வகியாக என்ன அறிவிக்கப்படுகிறதோ
அதை மாத்திரம்தான் நான் எடுத்து சொல்லுவேன். இந்த குர்ஆனை மாத்துறது, இஸ்லாத்துல சட்டங்களை புகுத்துறது, இல்லாத கொண்டு வர்றது, இருக்கிறது இல்லைன்னு சொல்றது, இந்த மாதிரியான அதிகாரங்கள் எனக்கு வழங்கப்படல. அல்லாஹ் சொன்னா நான் செய்வேன், அல்லாஹ் இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னா கூடாதுங்க, அவ்வளவுதானே தவிர எனக்கே இந்த அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இன்னொரு பதிலை அந்த மக்களிடத்துல சொல்லு. என்ன பதில் என்றால், அப்படி நான் செய்தேன் என்றால், திருக்குர்ஆனில் ஏதாவது ஒரு மாற்றங்களை நான் கொண்டு வந்தேன் என்றால், மறுமையினுடைய நாளின் மகத்தான வேதனை நான் அஞ்சுகிறேன் என்று நபியை நீர் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த பேசிக்க நாம புரிந்து கொண்டோம் வைங்க, இஸ்லாம்னா அல்லாஹ்வுக்குரியது, சட்டங்களை வகிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்குரியது, நபிமார்களுக்கு கூட கிடையாது, சஹாபாக்களுக்கு கிடையாது, பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் கிடையாது. உள்ளதை எடுத்துச் சொல்வது மட்டும்தான் இவர்களுடைய பணியை தவிர இல்லாததை புகுத்துவதோ இருப்பதை இல்லை என்று சொல்வதோ இதில் யாருக்கும் எந்த அதிகாரமும் தலையிடும் கிடையாது என்பதை நாம் தெள்ள தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த பிதஅத்துகளை நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த பிதஅத் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? புதுமை என்று அர்த்தம். பிதஅத் என்றாலே புதுமை என்று அர்த்தம். புதுமை என்றால் இவர்கள் என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலான முஸ்லிம்கள் காலங்காலமா பாத்தியா ஓதிட்டு வரோம். இறந்த உடனே முதல் பாத்தியா, மூணாம் பாத்தியா, கத்தாம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷம் பாத்தியா ஓதிட்டு வரோம். காலங்காலமா தாயத்துகளை தொங்க போட்டு வர்றோம். காலங்காலமா இறந்த அடக்க ஸ்தலங்களை வணங்கி கொண்டு வருகிறோம். காலங்காலமாக இன்ன பிற மத சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி இருக்கிறோம். இப்ப நாம அதையெல்லாம் செய்யக்கூடாது, ரசூலுல்லாஹ் தான் பின்பற்றணும், குர்ஆன்ல உள்ளதான் நமக்கு மார்க்கம் சொல்லும் பொழுது இந்த புதுமைங்கிற வார்த்தையை யாருக்கு பயன்படுத்துறாங்க? தௌஹீத்வாதிகளுக்கு பயன்படுத்துறாங்க. இவங்க தான் புதுசு புதுசா சொல்றாங்க. நாம இவ்வளவு காலம் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கோம், இவங்க தான் இது புதுமையாக சொல்கிறார்கள் என்று சொல்லி இந்த புதுமை என்ற வார்த்தையை நமக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனா நீங்க நல்லா கவனிங்க, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல் யௌம அக்மல்து தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் பிநிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த இஸ்லாம் இருக்குல்ல, இது நபி முகமது நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது முழுமைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இஸ்லாம் என்ற விஷயத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம். இதுல தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ இன்ன பிற எந்த சட்டங்களும் விடுபடவில்லை, அது நபிமார்களோடு முடிந்து விட்டது என்று அல்லாஹ் சொல்லிட்டு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், இந்த மார்க்கத்தை உங்களுக்கு நான் அருளாக புரிந்து கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது இறுதியாக ஹஜ் செஞ்சாங்கல்ல, அந்த இறுதி ஹஜ்ஜில மக்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, மக்களே இந்த மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேனா அப்படிங்கிறாங்க. 3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு சட்டங்கள் விடுபட்டு போய் அதனால மக்கள் ஏதாவது குழப்பங்கள் அடைந்து அது பின்பற்றுவதற்குண்டான வழி தெரியாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இஸ்லாத்திலே அல்லாஹ் சொன்ன எல்லா செய்தியையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆம் ரசூலுல்லாஹ், எல்லா சட்டங்களையும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் யார சாட்சியாக்குனாங்க தெரியுமா? அல்லாஹ்வை சாட்சியாக்குனாங்க. இறைவா, உன்னுடைய மார்க்கத்தை மக்கள் மத்தியில் அனைத்தையும் ஒன்று விடாமல் நான் சொல்லிவிட்டேன் என்பதற்கு நீதான் சாட்சி. பார்த்துக்க, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். நீ எனக்கு எந்த தூதுத்துவ பொறுப்பை ஒப்படைத்தாயோ அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றி விட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே தெள்ள தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி இஸ்லாம் இருந்ததோ அப்படிப்பட்ட இஸ்லாம் தான் உண்மையானது, அதுதான் நிலையானது, அதுதான் ஆகிரத்துக்கு உண்டான வெற்றிக்குரியது. ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பிறகு இஸ்லாத்தில் புகுத்தப்பட்ட அத்தனை புதுமைகளும் அத்தனை கலாச்சாரங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதையெல்லாம் நாம பின்பற்றினோம் என்றால் மறுமையில நாம் தான் இழப்பை சந்திப்போம் என்பதை தெள்ள தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை எச்சரிக்கை செய்தார்கள், குல்லு லலாலத்தின் பின்னார், புதுமைகள் அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம், நன்மையே தராது.
நீங்க நினைக்கலாம் நன்மை கிடைக்கும், நன்மையை தராது, உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. யார் பிதத்தான காரியங்களை பின்பற்றுகிறார்களோ அவருக்கு அடைக்கலம் தருகிறார்களோ இஸ்லாம் என்ற கூடாரத்தை அவன் தகர்ப்பதற்கு உதவி செய்து விட்டான் என்று சொன்னார்கள். அப்ப இதையெல்லாம் நாம கவனத்தில் கொண்டு குர்ஆன் ஹதீஸ் வழியில் தெள்ள தெளிவாக பயணிக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். பிதத்தான கலாச்சாரங்கள் புதிதாக எந்த ஒரு வடிவத்தில் வந்தாலும் அது கடுமையாக எதிர்க்கப்படக்கூடிய அளவிற்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சமீப நாட்களாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பலவிதமான அடக்குமுறைகள் நாம் வாழக்கூடிய நாட்டில் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு சம்பவமாக ஒவ்வொரு செய்தியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வராதா, முடிவு வராதா? இந்த வருட தேர்தல் வருகின்றதே, இந்த தேர்தலை ஒட்டி இதற்கெல்லாம் நாம் மொத்தமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைத்தாலும் சில அடிப்படையான விஷயங்களை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் வந்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் ஆதரவாக நடந்து விடுமா என்றால் அது கேள்விக்குறிதான். அது எந்த ஆட்சி வந்தாலும் சரி. பொது சிவில் சட்டம் கொண்டு வராங்க, என்ஆர்சி கொண்டு வராங்க, இன்ன பிற சட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. எது கொண்டு வந்தாலும் கால சூழ்நிலையில் அல்லாஹ் எப்படி வைப்பான்னு சொன்னா, சில ஆட்சியாளருக்கு பதவியை கொடுத்துருவான். பதவியை கொடுத்து அவங்களுடைய ஆட்சி நடவடிக்கை சரியில்லாத வகையில் அமைத்து யார் தேர்வு செய்தார்களே அவர்களே விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலையும் அல்லாஹ் கொண்டு வருவான். கண்கூடாக நாம் இந்த காட்சிகளை பார்த்தோம். இலங்கையில அதிபர் என்ன செய்றான், ஓட்டம் பிடிக்கிறான், பொதுமக்கள் எல்லாம் ஏறி அடிக்கிறான். ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஒன்றும் செய்ய முடியல. பொதுமக்கள் ஒன்று தரும் பொழுது ஒன்றும் பண்ண முடியல. இப்ப பொது சிவில் சட்டம் கொண்டு வரான்ல, நம்மை விட அந்த மக்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு. இந்த பாதிப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக வாழ்க்கை நடைமுறை அவர்கள் சந்திக்கின்ற பொழுது நாம் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு விளைவை இந்தியா சந்திக்கும். அதனால நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் கருத்து கணிப்பு இன்னும் பிற விஷயங்கள் நமக்கு வந்தாலும் இவன் ஜெயிச்சிருவானா, அவன் ஜெயிச்சிருவானா, இவன் வந்தா இப்படி ஆயிருமா, அவன் வந்தா இப்படி ஆயிருமா எல்லாம் நினைக்காம தவக்கலுக்கு அல்லாஹ்ட்ட மட்டும்தான் வைக்கணும். எதுவா இருந்தாலும் இறைவன் தான் நமக்கு பாதுகாப்பான. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவன் தான் நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அந்த சோதனைகளை அவன் தான் தருகிறான் என்று சொன்னால் அதிலிருந்து மீள்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வழிகளை நாம் ஏற்படுத்தி வைத்திருப்பான் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மளுடைய உள்ளங்களில் இறைவனை குறித்த சரியான ஒரு சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அனைத்து உதவிகளும் இறைவனிடத்தில் எதிர்பார்த்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.